வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்டியலினத்தவர்களில் மிகவும் பின்தங்கிய சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு. திருச்சியில் 315 கோடி ரூபாயில் அமைகிறது புதிய டைடல் பூங்கா. கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. கோவை சூலூர் அருகே 260 கோடியில் அமையும் ராணுவ தொழிற்பூங்காவுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி. 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். விரைந்து குணமடைய வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டோருக்கு ரஜினிகாந்த் நன்றி. அமிதாப் பச்சன் உள்ளிட்ட திரைத்துறையினருக்கும் நன்றி தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என உதயநிதியை மறைமுகமாக பவன் கல்யாண் சாடிய விவகாரம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் புகார் மனு. சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமாக பேசி வருவதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க கோரிய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிப்பு. வாரண்ட் பிறப்பித்து சாட்சியை வரவழைத்துள்ளதால் விசாரிக்காமல் தள்ளி வைக்க முடியாது என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி திட்டவட்டம். நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் பதிவிட்ட அவதூறு கருத்துக்களை நீக்க கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு. மத்திய அரசு மற்றும் இந்திய எக்ஸ் வலைதள பொறுப்பு அதிகாரி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அவதூறுகளை தடுக்க எக்ஸ் தள கணக்குகள் துவங்கும் போது ஆதார் அட்டைகளை மத்திய அரசு கட்டாயமாக்க வேண்டும். திருச்சி எஸ்பி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு தரப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாதம். கூழ்லிப் விற்றால் ஏன் குண்டர் சட்டம் போன்று கடுமையான பிரிவுகளில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. புகையிலை பொருட்களை நிரந்தரமாக தடை செய்வது குறித்து மத்திய மாநில அரசுக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், துறை செயலர் அமுதா உடன் இருந்தனர். கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசிலாவிற்கு விருது வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதினை வழங்கி நலம் விசாரித்தார். கலைஞர் எழுதிய காகித ஓடம் பாடலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன் பாடி விருது பெற்ற பி. சுசீலா. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய போது உணர்ச்சி வசத்தில் சேர்ந்து பாடிய முதலமைச்சர். நீர்வளத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணைகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். 83 கோடியே 19 லட்சம் செலவில் முடிவுற்ற 19 திட்டப்பணிகளையும் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சனிடம் நீதிபதி ஆர். சுப்பிரமணியன் கண்ணிய குறைவுடன் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. வழக்கறிஞர் சங்கங்கள் சார்பில் தலைமை நீதிபதியிடம் புகார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2 சிபிஐ அதிகாரிகள், 2 மாநில அரசு அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இடம்பெற ஆணை. அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்ற கேள்விக்கு தவிக மாநாடு பதிலளிக்கும் என விஜய் அறிக்கை. அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கும் இயக்கமாக மாறிவிட்டதாகவும் சூளுரை. தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என விஜய் திட்டவட்டம். அரசியல் களத்தில் வெற்றி காண போகும் கட்சி என்பதை நம்மை எடைபடுபவர்கள் இனி புரிந்து கொள்வார்கள் என உறுதி. அரசியலில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது. அரசியலில் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தல். டெங்கு, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷக்காய்ச்சல்களை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உள்ளாட்சி சுகாதாரத்துறை அலுவலர்கள் வீடு வீடாக ஆய்வு செய்ய அரசுக்கு வலியுறுத்தல். சென்னையில் கொசுக்களை கட்டுப்படுத்த 54 பவர் ஸ்ப்ரேயர் உள்ளிட்ட இயந்திரங்களை கொண்டு சீரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. 54 பவர் ஸ்ப்ரேயர்கள், பேட்டரி மூலம் இயங்கும் 156 ஸ்ப்ரேயர்கள், 324 புகைப்பரப்பு இயந்திரங்கள், வாகனங்கள் பொருத்தப்பட்ட 64 புகைப்பரப்பு இயந்திரங்கள், 6 தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக 14வது பட்டமளிப்பு விழா. பொதுவெளியில் ஒரே மேடையில் ஆளுநர் ஆர். என். ரவி, துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்பு. ஹிஜாபு நிதி நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் மற்றும் ஆவணங்களை கலைக்க வாய்ப்புள்ளதாக காவல்துறை முன்வைத்த வாதம் ஏற்பு. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான பந்தல்கால் நடப்பட்டது. பொதுச் செயலாளர் புஸ்திகான தலைமையிலான விழாவில் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் தேர்வான பள்ளிகளில் பாஜக திட்டங்கள் குறித்து போட்டி நடத்த மத்திய அரசு சுற்றறிக்கை வழங்கியதற்கு சிபிஎம் கடும் கண்டனம். மாணவர்கள் மனதில் பாஜக RSS கொள்கைகளை பரவ அனுமதிக்க முடியாது எனவும் திட்டவட்டம். OTTயில் நேரடியாக வெளியாகும்
படம், வெப் சீரியல்களில் ஆபாசத்தை தடுக்க நடவடிக்கை. விரைவில் விதிமுறைகளை வெளியிடுகிறது மத்திய அரசு. யூடியூபில் 3 நிமிடங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோக்களை பதிவேற்றும் முறை வரும் 15ஆம் தேதி அறிமுகம். பயனாளர்களின் கோரிக்கையை ஏற்று கூகுள் நிறுவனம் சிறப்பு ஏற்பாடு. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் 69வது படத்தின் பூஜை விழா இன்று நடந்தது. புகைப்படங்கள் இணையத்தில் வைரலான நிலையில் ரசிகர்கள் உற்சாகம்.